திருநெல்வேலி தேட்டருக்கு திறக்கிற கூப்பிடுறாங்க. அவர் என்ன பண்ற, தேட்டர் ஒண்ணு நீ இந்த பக்கம் வரீங்க, இப்ப தேட்டர் திறந்துருங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் டேட் கொடுத்துறேன், அந்த டேட்ல நீ திறந்துக்கோ அப்படின்றாரு. ஆனா வரப்பம் பாத்தீங்கன்னா அந்த தேட்டர் வேலை முடியல. உடனே ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டரை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு காமராஜர் வந்து திறக்க போறாரு, நீ எனக்கு லைசன்ஸ் கொடுத்துரு அப்படின்னு. அவர் ஐஏஎஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு, ஐயா அதெல்லாம் முடியாது, முடிச்சுட்டு என் காமி, அப்புறம் உனக்கு சர்டிபிகேட் தரேன், நீ அப்புறம் ரன் பண்ணு. காமராஜர் வராங்கிறதுக்காகலாம் நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்னு. அப்புறம் இப்ப காமராஜருக்கு பகைச்சுக்கிட்டேன்னா நீ இருக்க முடியாது இங்க, உன்னை தூக்கிடுவா அப்படின்னு. நான் தூக்குனேன், படிச்சு நான் வந்து எங்கேயும் போக போறதில்ல, நான் வந்து அரசியலுக்குள்ள வந்து நான் தலைவராகி போயிருவேன், உங்காலு நான் ஓட்டு போடலன்னா வரமாட்டாரு, அவர் படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை அப்படியே போய் காமராஜர் சொல்லிட்டாரு தியேட்டர் ஓனர். இப்படி சொல்றாரு, அவன் சொல்றது கரெக்ட் தான், நான் நீ படிச்சு போய் எப்படி ஐஏஎஸ் போறேன், என்ன நீ என்ன பண்ணு, தியேட்டர் திறந்துரு, நான் வந்து ரிப்பன் வெட்டி விட்டேன், ஏன்னா அந்த டேட்டு நான் வரனால ரிப்பன் வெட்டி விட்டேன், படத்தை ஒரு மாசம் கழிச்சு ஓட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. ரிப்பனை வெட்டினவன நேரா அந்த கலெக்டர் வீட்டுக்கு போறாரு. கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பாராட்டிட்டு பையனையும் கூப்பிட்டு, டே நீ அப்பா மாதிரி நல்லா படிச்சு நல்ல அதிகாரி வரணும்னு சொல்லி போறாரு. இதுதான் அந்த கருணைங்கிறது.